இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆதரவற்றவர்களை கண்ணோக்கும் கர்த்தர். நாம் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நல்ல சமுதாய கட்டமைப்பு கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அழகான நேர்த்தியான உறவு முறைகளை நமக்கு தந்து குடும்பமாக பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமுதாயமாக கட்டப்பட்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்கொருவர் உதவி செய்த இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் பல ஆலோசனைகளின்படி பல ஆலோசனைகளை கொடுத்து நாம் வாழ்ந்து நேர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உறவுமுறை தேவன் நமக்கு கொடுத்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து காட்டியது. ஒரு மனிதன் தனக்கென்று ஒரு துணையாக அவனுக்கு பெற்றோர்களோ பிள்ளைகளோ மனைவியோ காணப்படுவார்கள். இப்படி யாராவது ஒருவர் காணப்படும்போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். யாருமே இல்லாமல் தனிமையிலே இருக்கும் ஒருவர், ஆதரவற்ற நிலையில் இருக்கும் ஒருவர், அவருக்கு யாரும் கூட இல்லாததினால் அவர் ஆறுதலை, அவர் கஷ்டத்தில் அவர் யாரிடம் கூறி ஆறுதல் அடைய முடியாது. மேலும் ஒரு வியாதியோ வந்துவிட்டால் அவர் யாரும் துணை இல்லாத காரணத்தினால் அவராலே பார்த்து கொள்ள முடியாது. ஆதரவற்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் வியாதிப்பட்டால் யாரும் அவரிடம் சென்று பேசக்கூட மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் மிகவும் வேதனையோடு காணப்படுவார். வேதத்திலும் இதுபோன்று வியாதியில் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி சந்தித்தார் என்று பார்ப்போம். அவர் எவ்வாறு சுகம் பெற்றார் என்பதை சற்று தியானிப்போம். யோவான் 5:5 வாசிக்கிறோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்று வாசிக்கிறோம். இங்கே இந்த வியாதிக்காரன் எருசலேம் நகரத்திலே பெதஸ்தா என்னப்பட்ட குளம் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் பார்ப்போமானால் அந்த வியாதியஸ்தன் 38 வருஷமாக அவனுடைய வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். 38 வருடம் ஒரு வியாதியினால் கஷ்டப்படும் போது அவனுடைய கஷ்டம் மிக அதிகமாக இருக்கும். மேலும் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே யார் அமைந்திருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் இவனை போன்று பல வியாதியஸ்தர்கள் காணப்படுகிறார்கள். குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடைய வியாதியஸ்தர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. வேதத்திலே இந்த 3 வியாதியஸ்தர்களை, அதாவது குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையோர் என்ற 3 வியாதியஸ்தர்களை மட்டும் இந்த வேதத்திலே, இந்த வசனத்திலே தனியாக குறிப்பிடுகிறார்கள். ஏன் மற்ற வியாதியஸ்தர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால், குருடர் யாருடைய துணையுமின்றி எங்கும் எளிதாக சென்று விட முடியாது. அவர்களுக்கு வழிகாட்ட யாராவது ஒரு துணை வேண்டும். மேலும் சப்பானிகள், சூம்பின உறுப்புடையோர், அவர்களை நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்களும் யாருடைய துணையுமின்றி எங்கும் அவர்களால் எளிதாக சென்று விட முடியாது. படிக்கட்டில் ஏறுவதோ இல்லது கூட்டமான இடங்களில் செல்வதோ அவர்களால் கூடாத காரியமாக இருக்கிறது. எனவே யாருடைய துணையாக இருந்தால் மட்டுமே அவர்கள் எங்கும் செல்ல முடியும். இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வியாதியஸ்தனை மட்டும் குறிப்பாக பார்க்கிறார். அவனை அவர் பார்த்து வெகு காலமாய் அவன் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்கிறார். இயேசு அவனை கண்டவுடனே அறிந்து கொண்டார் அவன் வெகு காலமாக வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்று. நாம் இந்த இடமாகிய பெதஸ்தாவை பார்ப்போமானால் அங்கே 5 மண்டபங்கள் இருக்கின்றன. 5 மண்டபங்களிலும் வியாதியஸ்தர்கள் காணப்படுகிறார்கள். 5 மண்டபங்களுக்கும் இடையிலே அந்த குளம் காணப்படுகிறது. பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்று பெயர். பெதஸ்தா குளத்தின் தனித்துவம் என்னவென்றால், அந்த குளத்திலே தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவார். அப்படி கலக்கக்கூடிய சமயத்திலே எந்த வியாதியஸ்தர் முதலாவது அந்த குளத்திற்குள்ளாக இறங்குகிறாரோ அந்த வியாதியஸ்தர் எந்த வியாதியாக இருந்தாலும் அவர் பரிபூர்ண சுகம் பெற்று அவர் திரும்பி செல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவதூதன் அநேக தரம் அந்த
குளத்தின் தண்ணீரை கலக்க வருவார். அப்படி கலக்கும்போது பல வியாதியஸ்தர்கள் குணமடைந்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் பல புதிதாக வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருப்பார்கள். இன்னும் பல ஊர்களில் அந்த குளத்தை பற்றி கேள்விப்பட்டவர்கள் அங்கே கடந்து வந்திருப்பார்கள். இப்படி கடந்து வந்தவர்கள் நிறைய பேர் சுகமடைந்து சென்றிருப்பார்கள். ஆனால் இவன் ஒருவன் மட்டும் அங்கே காணப்படுகிறான். அவன் ஏன் அங்கே காணப்படுகிறான் என்று பார்க்கும்போது, அவன் தேவதூதன் குளத்தை கலக்கும்போது அவனால் முதலாவது இறங்கியிருக்க முடியாது என பார்க்க முடிகிறது. இயேசு அவனை பார்த்து கேட்கும்போது, நீ சுகமடைய விரும்புகிறாய் என்று கேட்கும்போது வியாதியஸ்தன் சொல்கிறான், யோவான் 5:7 தேவதூதன் இறங்கி அந்த குளத்தின் தண்ணீரை கலக்கும்போது அவனை தூக்கி கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று என்கிறான். மேலும் அவன் சொல்கிறான், நான் போவதற்கு முன்னே வேறொருவர் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று. பாருங்கள், அந்த வியாதியஸ்தர்கள் அங்கே இருக்கும்போது யாராவது ஒருவர் உதவி செய்வதற்காக அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அதனால் அவனால் அந்த குளத்தில் சரியான நேரத்தில் இறங்க முடியவில்லை. மேலும் யாராவது துணை இருந்தால் அவர்கள் தூக்கி கொண்டு இறக்கியிருப்பார்கள், அவன் சுகம் பெற்றிருப்பான். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கர்த்தர் அவனை பார்க்கிறார். அவனுடைய 38 வருட வியாதியை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். அவனை பார்த்து சுகமடைய வேண்டுமா என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். நாமும் இப்படிப்பட்டதான தனிமையான பாதையிலே, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத சூழ்நிலையிலே, கண்ணீரின் பாதையிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை தேடி இயேசு வருவார். மனிதர்கள் நம்மை ஏளனமாக பார்க்கலாம், அவர்கள் நம்மை கேலி செய்யலாம், மனிதர்கள் நம்மை நிந்திக்கலாம், மனிதர்கள் நம்மேல் தங்கள் கால்களை உயர்த்தலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை சந்திக்க வருவார். நம்முடைய போராட்டங்கள், கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை எழுந்திருக்கும்படி செய்து நம்மை நடக்க செய்வார். நல்வழியிலே, நேர்மையான பாதையிலே, செவ்வையான பாதையிலே நடக்கும்படி செய்வார். அந்த வியாதியஸ்தன் நினைத்திருப்பான், இயேசு அவனுக்கு துணையாக இருந்து தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும்போது இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு சென்று அங்கே அவனை முதலாவது அந்த குளத்திலே விடுவார் என்று நினைத்திருப்பான். ஆனால் அவன் அறியாதிருந்தான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று. இயேசு கிறிஸ்து அந்த வியாதியஸ்தனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறார். பாருங்கள், அவன் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டான். இயேசு அவனை வித்தியாசமாக உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனுடைய வியாதியின் படுக்கையை மாற்றி விடுகிறான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று யோவான் 5:9 வாசிக்கிறோம். இரக்கத்தின் வீடு எண்ணப்பட்ட பெதஸ்தா குளத்தில் வியாதிப்பட்ட ஒருவர் இறங்கினால் மட்டுமே அவருக்கு அவருடைய வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே, பெதஸ்தாவிலே, இரக்கத்தின் தேவன் அவனுடைய வியாதியின் மேல் அவன் மேல் இறக்கப்பட்டு தன்னுடைய வார்த்தையினால் அவனுக்கு அவனுடைய வியாதி படுக்கையை மாற்றி போட்டார் என பார்க்கிறோம். அந்த வியாதியஸ்தன் அந்த இடத்தை விட்டு தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். அவனுடைய 38 வருட வியாதியிலிருந்து நீங்கி அவன் சொஸ்தமடைந்து செல்கிறான். நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருந்து வருகிறோம் என்றால், நாம் கஷ்டமான சூழ்நிலையிலும் கண்ணீர் பாதையிலும் இருக்கும்போது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நாம் இருக்கும் சூழ்நிலையில் நாம் அமிழ்ந்து விடுவோமோ, கடன் பிரச்சனை நம்மை வாட்டுகிறதே என்று வருத்தப்படுகிறோம். இங்கேயே மரித்து போவோமோ, நம்முடைய வியாதி நம்மை வேதனைப்படுத்துகிறதே என்று நினைப்போம். இங்கேயே ஒடுங்கி போவோமோ, நம்முடைய வறுமை நம்மை வாட்டுகிறதே என்று நினைப்போம். இங்கேயே மறைந்து ஒளித்து கொள்வோமோ, நம்மால் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவமானமாக இருக்கிறதே என்று நாம் நினைத்து கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை சந்திப்பார். அவர் நம்முடைய எல்லா இக்கட்டுகளும் நீக்கி நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டு, நம்முடைய இக்கட்டுகளை நீக்கி விலக்கி நம்மை எழுந்து நடக்கும்படி செய்து நம்மை செவ்வையான பாதைகளை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. எவ்வாறு அந்த வியாதியஸ்தன் எழுந்து நடந்து சென்றானோ அதுபோல் நாமும் நம்முடைய கஷ்டத்தின் பாதையிலே இருந்து விலகி நம்மை செம்மையான பாதையிலே நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கஷ்டத்திலும் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் இருக்கும் ஒவ்வொரு மக்களையும் நினைத்து பாரும். நீர் அவர்களை சந்தித்து அவர்களுடைய பாதையை மாற்றி செவ்வையான பாதையில் நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.